ஹாய் வீவர்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் சிறுதானிய கஞ்சி ரொம்ப சுவையாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. முக்கியமாக டயட் ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறவங்க இட்லி தோசையெல்லாம் ஸ்கிப் பண்ணிவிட்டு காலை உணவாக இல்லைனா இரவு உணவாக கூட எடுத்துக்கலாங்க. ஒரு சொட்டு எண்ணெய் கூட சேர்க்காமல் இந்த கஞ்சி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோங்க. ரொம்ப டேஸ்ட்டாகவே இருக்கும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த சிறுதானிய கஞ்சி செய்கிறதுக்கு நான் ஒரு 100 கிராம் அளவுக்கு குதிரைவாலி அரிசி எடுத்திருக்கேன். இதோட 2 டீஸ்பூன் அளவுக்கு பாசிப்பருப்பு சேர்த்துக்கோங்க. இதை நல்லா ஒரு 4லேருந்து 5 முறை நல்லா சுத்தம் பண்ணி எடுத்துக்கோங்க. சுத்தம் பண்ண பிறகு தேவையான அளவு தண்ணி சேர்த்து ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. மூடி போட்டு இதை அரை மணி நேரம் நல்லா ஊறட்டும். இப்போ இது அரை மணி நேரம் ஆயிருக்கு. ஊற வச்ச பிறகு இதை ஒரு குக்கருக்கு மாற்றி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு சின்ன சைஸ் குக்கர் எடுத்துக்கோங்க. குக்கரில் ஒரு 5 சின்ன வெங்காயத்தை 2 துண்டாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. ஒரு சின்ன சைஸ் தக்காளியை இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. காரத்துக்கு 2 பச்சை மிளகா, ஒரு சின்ன சைஸ் கேரட்டை நல்லா பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. ஒரு 2 பல் பூண்டு சேர்த்துக்கலாம். அடுத்து ஒரு பாதி அளவு இஞ்சியை நல்லா பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை இலைகள் இருந்தால் சேர்த்துக்கோங்க. கூடவே புதினா இலைகள் இருந்தால் கூட சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க. அடுத்து ஊற வச்ச குதிரைவாலி அரிசியை சேர்த்துக்கலாம். அதுக்கு முன்னாடி 1 டம்ளர் குதிரைவாலி அரிசிக்கு 6 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கோங்க. சிறுதானியம் ஊற வச்ச தண்ணியும் சேர்த்து அதோடவே சேர்த்துக்கோங்க. 6 டம்ளர் தண்ணி சரியாக இருக்கும். ரொம்ப தண்ணி கம்மியாக இருந்தாலும் நேரம் ஆக ஆக கெட்டியாகிடுங்க. அதனால் ஒரு 6 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு கல் உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ ஊற வச்ச குதிரைவாலி அரிசியும் பாசிப்பருப்பையும் சேர்த்துக்கலாம். நான் ஒரு கல் உப்பு ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு சேர்த்துக்கிறேன். இதை நல்லா கலந்து விட்டு உப்போட அளவு செக் பண்ணிக்கோங்க. இந்த 1 டம்ளர் குதிரைவாலி அரிசி தாராளமாக 3 பேர் சாப்பிட்ற அளவுக்கு இருக்குங்க. இப்போ இதை மூடி போட்டு 4லேருந்து 5 விசில் வச்சு எடுத்துக்கோங்க. மிதமான தீயில் வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நான் ஒரு 5 விசில் வச்சு எடுத்துட்டேன். ஏர் ரிலீஸ் பண்ணி ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். கரெக்டான பக்குவத்தில் நல்லா குழைவாக வெந்திருக்குங்க. நேரம் ஆக ஆக கெட்டியாகும். இப்போ இதுக்கு இன்னும் டேஸ்ட்டு கொடுக்கறதுக்காக 1 டம்ளர் அளவுக்கு திக்கான தேங்காய் பால் சேர்த்துக்கோங்க. தேங்காய் பால் சேர்க்க விருப்பம் இல்லாதவங்க ஒரு அரை கப் அளவு தேங்காய் துருவல் கூட சேர்த்துக்கோங்க. நான் திக்கான தேங்காய் பால் சேர்த்துட்டு இது ஒரு முறை நல்லா கலந்துக்கோங்க. உப்போட அளவு செக் பண்ணிக்கோங்க. சுட சுட சாப்பிட்டு பாருங்கள். நார்மல் கஞ்சி போலவே இருக்குங்க. ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். காலை உணவாகவும் சாப்பிட்லாம், இரவு உணவாகவும் சாப்பிட்லாம். சின்ன குழந்தைங்களுக்கு சிறு வயதுலேருந்தே கொடுத்துட்டு வந்திங்கன்னா ரொம்பவே ஆரோக்கியமாக இருக்குங்க. கண்டிப்பாக வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோக்குள்ளே பார்க்கலாம். பை ஃப்ரெண்ட்ஸ்.